गाइस சின்சானோட சேட்டைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்க பத்தியா ஷீரோ, உன்னோட சாப்பாடு எப்படி சுத்திட்டு இருக்குனே பத்தியா. கீழே போட்ட நினைச்சியா, அப்படிலாம் நான் விட மாட்டோம். உன்னோட சாப்பாடு இப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, பெரிய இவருக்கு நாங்க டெய்லி சாப்பாடு வைக்கணுமா? குடுக்கலன்னு என்ன பண்ணுவேன்? அண்ணாப்பா, ஷீரோ பாக்குற பார்வையே சரியில்லை. நமக்கு எதுக்கு வம்பு? போச்சு போச்சு, டின்னு வந்து என் கைய கடிச்சிச்சு. உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே. என்ன வேணும் சொல்லுங்க. கொஞ்சம் சுத்தி பாரு. சூப்பரா இருக்கு. ஏன் ஷின்சான் இந்த மாதிரி பண்ற? எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள என் பெண்ட் நிமிர்ந்துற போல இருக்கு. அப்போ ஏன் பெண்ட் நிமிர்ந்தா பரவாயில்லையாம்மா? காசுகாபா டிஃபென்ஸ் போர்ஸோட தலைவரா நான் எவ்வளவு காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் காமெடி பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பண்ற சமையலை வேற நான் சாப்பிட வேண்டியிருக்கு. இவ்வளவு ப்ரோக்ராம் வச்சு நானே தவிச்சிட்டு இருக்கேன். சரிடா, நீ அள்ளி போட்ட இந்த குப்பையை யார் க்ளீன் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்னால முடியாது. முடியாதுன்னா விட்டுட்டு போங்க. நம்ம வீடு தான் நாரும், பரவாயில்லையா? உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது ஷின்சான். ஆனா என்ன பண்றது? அப்பா, ஷின்சான் கட்டி புடிச்சு பர்ஸ் ஆட்டைய போலான்னு பார்த்தா பர்ஸ்ல 10 பைசா கூட இல்ல. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தேவையில்லாம? நம்ம ஏரியால வந்து நம்மளே 4 பொண்ணுங்க கலாய்க்கிறதா? வாங்க எல்லாரும் ஆக்ஷன் விளையாடலாம். நாங்க ஓடி போட்டு விளையாடுவோம். போர் அடிச்சதுனா கண்ணாமூச்சி கூட விளையாடுவோம். நாங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பார்க்கையும் க்ளீன் பண்ணுவோம். அதோட இந்த ஊரையும் பத்திரமா பாத்துக்குவோம். மக்களுக்கு சேவை செய்யறதா எங்களோட தலையாய கடமை. இது 1ஆம் நம்பர் கொடுமை. குப்பை ஆள்றதுக்கு என்ன பில்டப் கொடுக்குறாளுங்க பாரு. யார் வீட்லயும் தீர வாசனை அடிக்குது. இதுக்குதான் வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை புள்ள இருக்கணும்னு சொல்றது. எப்படி காப்பாதுன்னு பாத்தீங்களா? இதுக்கே நீங்க என்ன தனியா கூப்பிட்டு வச்சு விழாவே எடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான். அதை என்கிட்ட கொடுங்க, நான் ஓபன் பண்ணி தரேன். பண்ணியாச்சு. பரவாயில்லையே, இவ்ளோ ஈஸியா ஓபன் பண்ணிட்டீங்க. என்ன பத்தி கேளு. ஆம்பளை ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க. ஹேய் ஷின்சான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. சார், இது உங்க பையன் தானா? ஆமா ஆண்டி, இவர்தான் எங்க அப்பா. வாய மூடு ஷின்சான். என் பேரு ஷின்சான் நோகாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. வயசான எங்க அப்பாவுக்கு நான் உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த பால் உங்களோடதா? அவ பால பத்தி என்கிட்ட கேட்ட உடனே என் மனசு நான் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சேன். முதல்ல பால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் என்ன பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. ஓடுற பஸ்ல இருந்து நாங்கெல்லாம் குதிக்க மாட்டோம்ன்ற தைரியம் தானே? ஜாக்கிரதையா இருங்க ஹாரி. உங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். நீங்க கூட ஹாஸ்பிடல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. அங்க முகத்துல சுருங்கி போனதோட அயன் பண்ணி விடுவாங்க. யார் அது திரும்பி நிக்கிறது? மூஞ்ச காட்டுங்க. நான் தான் ஷின்சான். எங்க அம்மா ஹீமாவரிய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா ஷின்சான்? சரி, எப்ப வருவாங்க? யாருக்கு தெரியும்? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஊரா விட்டு கதை கேக்குறதுன்னா ஓடி வருவீங்களே. சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம். ஷின்சான், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? நான் என்ன பண்ணேன்? எனக்கு முதுகு வலிக்குதுன்னு லைட்டா யோகால கம்மிட்டானே. இது தப்பா? என்ன மேடம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு. மழைக்காலம் முடியற வரைக்கும் நீங்க இதே ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். அம்மா அம்மா வேண்டாம்மா, அவசரப்பட்டு இப்படி அரிக்க விடாதீங்கம்மா. அம்மா நல்லா ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ் போடுறோம்மா. லைட்டா ட்ரெஸ்ல அழுக்கு பட்டா கூட என்னால தாங்க முடியாதுமா. கப்புன்னு சொல்லி கழட்டி போட்டுருவோம்மா.
ஷின்சான் எப்படி இருக்க? யாராவன் உங்க ஆள் எப்படி பாருக்கு? ஹலோ ஜென்டில்மேன், நைஸ் டு மீட் யூ. பேர் ஷின்சான் நொஹாரா. ஷின்சான், நாங்க யாருங்கறதையே நீ மறந்துட்டியா? கொஞ்சம் இருங்க, யோசிக்கிறேன். நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட் கசாமா, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் நான் அம்மா செல்லம் படிக்கிற புள்ள அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டே இருப்பியே, அந்த கசாமா தானே நீ? அதனால நான் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஏன்? உனக்கு எதுவும் பெருசா அடிபடலையே? அப்பா, ஏன்பா அவர் மூஞ்சில பால வச்சு அடிச்சீங்க? இங்க பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்காரு. என்ன விடு. அப்பா, பப்ளிக் உங்களை பொளக்க போறாங்க பாருங்க. எனக்கு பிடிச்ச டிஷ் பண்றீங்களா? சூப்பர்மா சூப்பர். நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்லவங்க நல்லவங்க, அநியாயத்துக்கு நல்லவங்க. நம்ம தெரு முனையில உங்களுக்கு ஒரு சிலை வைக்க சொல்றேன். ஐயோ, எனக்கு சுஜி வாங்கி தாங்க. இவன்கிட்ட நல்லபடியா பேசினா வேலைக்கு ஆகாது. எனக்கு வா வா. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத ஷின்சான், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்னவா? ஆ, அம்மா, நான் 10 நிமிஷம் சைலண்டா இருந்ததுக்கே நீங்க எவ்வளவு நல்லவங்களா மாறுவீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே அமைதி பூங்காவா இருந்திருப்பேனே அம்மா, இருந்திருப்பேனே. என்ன சொல்ற ஷின்சான்? நிஜமாவே அவங்க உன்னோட அப்பா அம்மா கிடையாதா? பின்ன என் அழகு என்ன, என் அறிவு என்ன, இதுலயே தெரியலையா உங்களுக்கு? குட் மார்னிங் ஷின்சான். ஐயோ அம்மா. இங்க பாரு, கூத்து ஜோரு. ஷின்சான், எதுக்கு பயப்படுற? யோஷினாக்கா மேடம் தானே, வந்து குட் மார்னிங் சொல்லு. பாவம் சின்ன பையன், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரல, அதான் ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றான். ஷின்சான் செல்லம், யோஷினாக்கா மேடம் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. இஷிசாக்கா சாரும் நீங்களும் இன்னுமா ஒண்ணா இருக்கீங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்க வித்தியாசமா போட்டோஸ் எடுக்க நாங்க இலவசமா Dress எல்லாம் தரோம். ஓ அப்படியா? நீங்க கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் பண்றீங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஃப்ரீன்னு பேப்பர்ல பார்த்தா போதும், வீட்ல உட்கார மாட்டாங்களே. ஏதாவது ஒரு வண்டியை புடிச்சு அந்த டிஸ்கவுண்ட் சேல் நடக்கிற இடத்துக்கு வந்து ஆஜராயிடுவாங்க.